9வது ஆண்டு. ஆண்டவர் மாத்திரம் இந்த ஊழியத்தோடு இல்லைன்னா, ஆண்டவர் இந்த ஊழியத்தை பாதுகாக்கலன்னா நம்மளை என்றோ அழித்திருப்பார்கள். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக இந்த சபை திறந்து ஒருவேளை இந்த 9 ஆண்டுகள், 9 ஆண்டுகளில் பட்ட பாடுகள், வேதனை, அவமானங்கள், நமக்கு முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு, நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் நேசித்தவர்கள், நம் அன்பு பாராட்டினவர்கள், நாம் நம்பினவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம். நான் யார் பிரிந்தாலும் அழைத்தவர் பிரிவதில்லை. யார் நம்மை மறந்தாலும் இந்த ஊழியத்திற்கு நம்மை அழைத்த தெய்வம் ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட வருகிறவர். ஆண்டவரே, இந்த 9வது ஆண்டு கிருபையாய் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் திரியேக ஆண்டவர் ஆகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை நம் கரங்களை தட்டி, ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா கரகோஷத்தை எழுப்பி அந்த ராஜாதி ராஜா, அந்த தேவாதி தேவனுக்கு எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே, இந்த 9 ஆண்டு அல்ல, இன்னும் அநேக ஆண்டு ஆண்டவரே காணத்தக்கதாய், ஆண்டவரே, இன்னும் இந்த சபையை வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவரே, நீர் முன்குறித்திருக்கிற எல்லா காரியங்கள் நிறைவேற போவதற்காய் ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இந்த ஊழியம் அவ்வளவுதான், என்ன கூட நினைச்சது உண்டு, இனி இந்த ஊரை விட்டு ஓடுவான்னு நினைச்சவங்க எல்லாம் உண்டு, அதற்காக ஜெபித்தவர்கள் உண்டு. நான் ஊரை விட்டு ஓடிடணும், அந்த ஊழியத்தை விட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு. ஆசைப்பட்டவங்களுடைய ஆசையெல்லாம் அது வீணாகி போனது. நான் ஊரை விட்டு ஓடிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்க இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் நிற்கிறோம். இந்த ஊழியம் நிற்கிறது. நமக்கு மறைமுகமாக சில பேர் வேலை பார்ப்பாங்க. கவனிங்க, எத்தனை துரோகங்கள் ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். இந்த ஊழியத்தையும் பாஸ்டரையும் பாஸ்டமாவையும் பிள்ளைகளையும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா. இதுவரை சுமந்து வந்த சுமைதாங்கி, காயப்பட்ட நேரமெல்லாம் வலிதாங்கி, உம்மை அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு அடங்கும் வர உம்மை பாடணும். ஆமென். கரங்களை தட்டி காயப்பட்ட நேரமெல்லாம் வலிதாங்கி, இதுவரை சுமந்து வந்த சுமைதாங்கி, காயப்பட்ட நேரமெல்லாம் வலிதாங்கி, உம்மை அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு அடங்கும் வர உம்மை பாடணும். உம்மை அப்பான்னுதான் அம்மான்னுதான் சொல்லணும். என் கடைசி மூச்சு இருக்கும் வர உம்மை பாடணும். இதுவரை சுமந்து வந்த சுமைதாங்கி, காயப்பட்ட நேரமெல்லாம் வலிதாங்கி.
நீர் மதுரமாய் வந்தீர். என் இருண்ட பாதையில் நீர் தீபமாய் நின்றீர். எந்தன் கசந்த வாழ்விலே நீர் மதுரமாய் வந்தீர். என் இருண்ட பாதையில் நீர் தீபமாய் நின்றீர். உம்ம அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு இருக்கும் வர உம்ம பாடணும். உம்ம அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு அடங்கும் வர உம்ம பாடணும். இதுவரை சுமந்து வந்த சுமை தாங்கி காயப்பட்ட நேரமெல்லாம் வழி தாங்கி. ஆமென். இதுவரை சுமந்து வந்த அந்த ஆண்டவர் அவர் இனியும் உங்களை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை இமை காப்பது போல் என்னை தினம் காப்பவரே, தூங்காமல் உறங்காமல் நித்தம் நித்தம் நினைத்தவரே. கண்ணை இமை காப்பது போல் என்னை தினம் காப்பவரே, தூங்காமல் உறங்காமல் நித்தம் நித்தம் நினைத்தவரே. என்னை கருவில் கண்டவரே, தினம் காத்து வந்தவரே. ஒரு சேதமில்லாமல் முழு உருவம் தந்தவரே. என்னை கருவில் கண்டவரே, தினம் காத்து வந்தவரே. ஒரு சேதமில்லாமல் முழு உருவம் தந்தவரே. உம்ம அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு இருக்கும் வர உம்ம பாடணும். உம்ம அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு இருக்கும் வர உம்ம பாடணும். இதுவரை சுமந்து வந்த சுமை தாங்கி காயப்பட்ட நேரமெல்லாம் வலி தாங்கி. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. நீர் வைத்த கிருபைக்குத்தான் அளவோ இல்லை அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. நீர் வைத்த கிருபைக்குத்தான் அளவோ இல்லை அப்பா. உங்க அன்பை நினைச்சிட்டா என் கண்கள் கலங்குது. உங்க பாசத்தை பார்த்தா என் உள்ளம் உருகுது. உங்க அன்பை நினைச்சிட்டா என் கண்கள் கலங்குது. உங்க பாசத்தை பார்த்தா என் உள்ளம் உருகுது. உங்க அன்பை நினைச்சிட்டா என் கண்கள் கலங்குது. உங்க பாசத்தை பார்த்தா என் உள்ளம் உருகுது. உங்க அப்பான்னுதான் அம்மான்னுதான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு அடங்கும் வர உம்ம பாடணும். உம்ம அப்பான்னுதான்
அம்மான்னு தான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு இருக்கும் வர உம்மை பாடணும். உம்மை அப்பான்னு தான் நானும் சொல்லணும். என் கடைசி மூச்சு இருக்கும் வர உம்மை பாடணும். இதுவரை சுமந்து வந்த சுமையாகி காயப்பட்ட நேரமெல்லாம் வலிதாங்கி, இதுவரை சுமந்து வந்த சுமைதாங்கி நேரமெல்லாம் வலிதாங்கி. நம்மை சுமந்து வந்தவர், நம் காயப்பட்ட நேரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழி தாங்கியாய் இந்த 9வது வருஷம் கர்த்தர் கொண்டு வந்த தெய்வத்திற்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியோடு ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. 9வது ஆண்டை காண செய்கிறே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நாங்களே கூட சில நேரங்களில் ஊழியத்தில் சோர்ந்து போன நேரம் உண்டப்பா. ஆண்டவரே, போதும், எங்களால் முடியலன்னு சொல்லி நாங்கள் சோர்ந்து இருந்த நேரங்கள் உண்டு. ஆனாலும் அந்த நேரங்கள் எல்லாம் எங்களை தூக்கி எடுத்து எங்களை காயங்கள் எல்லாம் ஆட்சி ஆண்டவரே எங்களை மீண்டும் ஓட செய்த தெய்வம், எங்களை மீண்டும் அதே ஸ்தானத்தில் நிற்க வைத்த தெய்வம். ஆண்டவரே, மனிதர்கள் செய்த காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து துவண்டு ஐயோ போதும் என்று நினைத்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் கரம் பிடித்தீர். மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி இந்த ஊழியத்தில் எத்தனை இழப்புகள், கண்ணீர், கவலை, ஏமாற்றம், துரோகங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் 9வது ஆண்டு நீர் கொண்டு வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் நீர் பேசுங்கப்பா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசு ராஜா மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அப்படியே உட்காரும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் செய்திக்கு ஆதாரமாய் ஒரு பகுதி நம்ம எடுக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து 29 வசனங்கள் முடிய ஒரு 5 வசனங்களை செய்திக்கு ஆதாரமாக நம்ம எடுப்போம். அதில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க போகிறேன். கவனிங்க. எடுத்தவர்கள் வாசிப்போம். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையின் இருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். நல்லா கவனிங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் ராஜா சவுல் அற்பமான தெல்லுப்பூச்சி ஆகிய தாவீதை தேடி வந்தான். நல்லா கவனிக்கும். தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், நமக்கு நன்கு தெரியும். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையில நின்ற இந்த கோலியாத் அவன் தலையை அவன் வெட்டி எடுத்து வந்த பொழுது அந்த நாள் முதல் தாவீது அவனை காய்மகாரமாய் பார்த்தான். அவனை கடைசியாய் ஒரு கட்டம் வருகிற பொழுது அவனை கொலை செய்யவே இங்கே சவுல் ராஜா தீர்மானிக்கிறான். இந்த சவுலுக்கு பயந்து ஓடின தாவீது பல இடங்களிலே ஒளிந்தான், ஓடி திரிந்தான், தன்னை மறைத்து கொண்டான். ஒரு நாள் வந்த பொழுது தாவீது சவுலுக்கு பயந்து
ஒரு கன்மலை மீது ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சவுல் தாவீதை விடலை. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஊழியத்தின் பாதை அப்படிதான் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அப்படிதான் இருக்கும். கவனிங்க, நம்முடைய சத்துரு நம்மளை விடவே மாட்டான். நீங்க வேண்டான்னு ஓடினாலும் உங்களை விட போறது இல்லை. ஆனால் ஜெயிக்க போறது நம்ம தான். எத்தனை பேர் நம்புறீங்க? விரட்டுவதினாலே அவன் ஜெயித்து விட முடியாது. நம்ம ஓடுவதினாலே நாம் தோர்த்து போவதும் கிடையாது. ஒளிந்து கொள்வதினாலே நாம் பயந்தவர்களும் இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொன்று போட்டிருக்க கூடும். ஆனா தாவீது சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கையை நான் என்ன பண்ண மாட்டேன், போடுவது இல்லை. ஆனா சவுல் தாவீதை நித்தம் நித்தம் கொலை செய்ய தீர்மானித்தான். ஒவ்வொரு நாளும் இவனுக்கு வேலையே, சவுல் ராஜாவுக்கு வேலையே தாவீதை பின்தொடர்வதுதான். எப்பொழுதெல்லாம் இவன் பின்தொடர்ந்தானோ அப்பொழுதெல்லாம் தாவீது ஓடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு கன்மலையின் மீது ஒளிந்து கொண்டிருக்கிறார். கன்மலையின் மீது ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை சவுல் ராஜாவுக்கு யாரோ ஒருவன் அறிவித்தான். அவன் இருந்த இடத்தை தெரிந்து கொண்ட இந்த சவுல் ராஜா ஜனங்களை அழைத்து கொண்டு அவனை கொலை செய்ய வந்த பொழுது இன்னொருவன் யாரோ தெரியவில்லை, தாவீதுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டான், உன்னை ராஜா தேடி வருகிறார். நல்லா கவனிங்க, அங்க நடந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் தாவீதுக்கு இருந்தான். இங்க நடந்த விஷயத்தை சொல்றதுக்கு சவுலுக்கு ஒரு ஆள் இருந்தான். இந்த ஆட்கள் வளரவே மாட்டான் சாவர வரைக்கும். எழுதி வச்சுங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வளரப்போவதே கிடையாது. தாவீதுக்கு ஒரு ஆள் சொன்னான், உன்னை சவுல் ராஜா இருந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னே. தாவீது ஒளிந்து கொண்டிருந்த இடத்தை சவுல் ராஜாவுக்கு போய் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு. கவனிக்க, இது ஊழியத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும். சில பேர் இங்க ஒரு பிடி அங்க ஒரு பிடி போடுவாங்க. கவனிங்க, இது குடும்ப வாழ்க்கையிலும் நடக்கும். நம்ம நல்லா வாழ்ந்தா பிடிக்காது சில பேருக்கு. நம்மளை கெடுப்பதற்கு எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டே இருக்கும். நம்மளை அழிக்க ஒரு கூட்டம் திரிந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், இந்த 9வது ஆண்டிலே உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்களானாலும் சரி, சத்துருவானாலும் சரி, உங்கள் மத்தியிலே உங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன், இந்த ஊழியத்தில் அவன் மண்டியிடுகிற நாள் சீக்கிரம். அல்லேலூயா. கவனிங்க, சவுல் தாவீதை விரட்டுகிறான். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் எங்கே இருக்கிறான் தெரியுங்களா? ஒரு கன்மலையின் மீது இருக்கிறான். ஒரு கன்மலை பாதுகாப்பான இடம். ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்த இந்த தாவீது சவுல் ராஜா தன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது தாவீது தேர்ந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா? கன்மலையை விட்டுட்டாரு. அவர் எங்கே போனாராம் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திற்கு போய் தங்கினான். வனாந்தரம் பாதுகாப்பா, கன்மலை பாதுகாப்பா? என்ன பாருங்க, கன்மலையின் மீது இருப்பது பாதுகாப்பா, வனாந்தரத்தில் இருப்பது பாதுகாப்பா? ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்த தாவீது இப்பொழுது எங்கே ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை வந்தது தெரியுமா? வனாந்தரம். கவனிங்க, ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை கன்மலை மேலே வைப்பாரு, சில நேரம் வனாந்தரத்தில் விட்டு பார்ப்பாரு. கன்மலையில் நீங்கள் வாழ தெரிஞ்சுக்குங்க. சில நேரங்களில் வனாந்தரத்தில் ஆண்டவர் விட்டாலும் சோர்ந்து போவாதீங்க. அவர் கன்மலையிலும் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் வனாந்தரத்துக்கு வந்துட்டாலும் உங்கள் கூட இருப்பார். அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, கன்மலையில் இருந்த தாவீது மாகோன் வனாந்தரத்திற்கு இறங்கி வந்து வனாந்தரத்தில் தங்கினான். கவனிங்க, அதுக்கு அடுத்த வரி சொல்லுது, அதை சவுல் கேள்விப்பட்டு இவன் மாகோன் வனாந்தரத்துக்கு ஓடினதையும் யாரோ ஒருவன் சொல்லிட்டான். கவனிங்க, நம்மளை பிடிச்ச சாத்தான் நம்மளை விடவே மாட்டான். அவன் எப்படி ஆகிலும் நம்மளை அழிக்கணும், நம்மளை தோற்கடிக்கணும், நம்மளை முறியடிக்கணும்ன்றதுதான் சாத்தானுக்கு ஆசை. சில மனிதர்கள் நமக்கு அப்படின்னு பிசாசு சில மனிதர்களை அபிஷேகம் பண்ணி விட்டுருப்பான் அந்த உலகத்தில். நம்மளை வேதனைப்படுத்துறது தான் அவங்களுக்கு வேலையே. நம்ம அழுதாதான் அவங்க நிம்மதியாக தூங்குவான். இது எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க? நம்ம ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம், அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சுருப்போம்.
ஆனால் நம்ம அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா? இந்த கூட்டம் இருப்பது நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கூட்டம் இருந்தால்தான் நாம் வளருவோம். அந்த கூட்டம் இருந்தால் தான் நம்ம முன்னேறி போக முடியும். ஆனால் அந்த கூட்டத்தினாலே நம்ம பல வேதனைகள் நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த வேதனைகள், அந்த பாடுகள் நமக்கு பாடங்களை கற்றுத்தரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாத வழிகள், தெரியாத பாதை, புரியாத உலகம், தனியாக நடந்தே. கண்ணீர்தான் உணவு, கஷ்டம் என் உறவு, நஷ்டம் என் சொந்தம், இதுவே என் வாழ்வு. கரங்களை தட்டாம கன்மலையிலிருந்து இறங்கி அவன் மாகோன் வனாந்தரத்திற்கு ஓடுகிறான். மாகோன் வனாந்தரம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். நீங்க நல்லா தெரியுங்க, மாகோன் வனாந்தரத்துக்குள்ளே தாவீது இதுவரைக்கும் போன பழக்கம் கிடையாது. மாகோன் வனாந்தரத்தை குறித்து தாவீதுக்கு நன்கு அறிந்தவனும் கிடையாது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஏதோ ஒரு இடத்திற்கு போகலாம் என்று நுழைந்தவன் தான் இந்த தாவீது. தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள கவனிங்க, சவுல் ராஜாவுக்கு பயந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திற்கு போய் தங்கினான். இந்த செய்தியும் சவுல் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது வேதவசனம் அழகாய் சொல்லுது, அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். கவனிங்க, சவுல் விடுற மாதிரி கிடையாது. தாவீது ஓடிட்டே இருக்கிறாரு, அவன் பின்தொடர்ந்தான். கவனிங்க, மாகோன் வனாந்தரம் சாதாரண வனாந்தரம் இல்ல. யூதேயாவில் இருக்கிற நிறைய வனாந்தரங்களிலே ஒரு கொடூரமான வனாந்தரம். எந்த வனாந்தரம் தெரியுங்களா? இந்த மாகோன் வனாந்தரம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் எங்கேயுமே தண்ணீர் இல்லை, உணவு கிடையாது. திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று வெயில் காயும், திடீர் புயல் காற்று வீசும், மணல் காற்றும் வீசுகிற ஒரு இடம், ஒரு கொடூரமான ஒரு இடம், பயங்கரமான பள்ளத்தாக்கு, மரண இருள் சூழ்ந்த ஒரு இடம் தான் இந்த மாகோன் வனாந்தரம். இதை தான் தாவீது பாடுகிறான் தன் சங்கீதத்தில். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். எத்தனை பேர் நம்புறீங்க? லேலூயா, லேலூயா. என் வாழ்வு, என் ஊழியம், என் பாதை, என் ஆவிக்குரிய நிலை இன்றைக்கு ஒருவேளை இந்த மாகோன் வனாந்தரத்தை போல் காணப்படலாம். நம்முடைய குடும்ப காரியங்கள் இன்றைக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கலாம். என் குடும்ப வாழ்வு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. வனாந்தரத்தில் மகிழ்ச்சி கிடைக்காதுங்க. வனாந்தரத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது.
நல்லா தூங்கி உறங்க முடியாது, நல்ல உணவு கிடைக்காது. தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாவீதுக்கு பயந்து மாகோன் வனாந்தரத்திலே நுழைந்த இந்த தாவீது பழக்கமில்லாத ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்கள்ல அப்படி ஆண்டவர் நம்மளை நடத்துவார், நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. அந்த மாகோன் வனாந்தரத்திலேயும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்ப, உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மரித்து போயிருப்ப. நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்ப, உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்ப. இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. என் இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. என் இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. கடனாளி என்று கலங்கி விடாதே, நோயாளி என்று நீ சோர்ந்து விடாதே. கடனாளி என்று கலங்கி விடாதே, நோயாளி என்று நீ சோர்ந்து விடாதே. எல்லாம் முடிந்ததென்று நினைத்து விடாதே, எல்லாம் முடிந்ததென்று நினைத்து விடாதே. துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. என் இதயமே ஆதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. கரங்களை தட்டாம வனாந்தரம் கூட நமக்கு சில நேரங்களில் இன்பமா இருக்கும். வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நல்லது. பாசம் வைத்தவரும் பிரிந்து சென்றாரோ, நம்பின மனிதர் எல்லாம் மறந்து போனார்களோ. பாசம் வைத்தவரும் பிரிந்து சென்றாரோ, கூட இருந்தவரும் குழி பறித்தாரோ, கூட இருந்து கொண்டு குழி பறித்தாரோ. துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. துன்பம் வந்தாலும்
அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. என் இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. கண்ணீர் ஒரு நாள் மாறும், நீ பட்ட பாடு அது மறைந்தே தீரும். நீ விட்ட கண்ணீர் ஒரு நாள் மாறும், நீ பட்ட பாடு அது மறைந்தே தீரும். எல்லாமே ஒரு நாளில் கடந்தே போகும், இதுவும் ஒரு நாளில் முடிந்தே போகும். துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை அழைத்தவர் வழி நடத்திடுவாரே. என் இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. என் இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. ஹல்லேலூயா. இந்த தனிமையின் பாதை சில நேரங்கள் நம்மளை கலங்க செய்யும். தாவீது வனாந்தரத்தில் போகிறான். வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் ஓடின தாவீதை இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒரு சாதாரண தெல்லு பூச்சியை பின்தொடர்ந்து வருவதை நம்ம காண்கிறோம். சொல்ற இந்த 9வது வருஷம் கவனிங்க, சத்துரு சில மனிதர்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கலாம். வசனம் சொல்லுது, இந்த மாகோன் வனாந்தரம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு வனாந்தரம். பின்தொடர்ந்தான். 26வது வசனம் சொல்லுது, சவுல் மலையின் இந்த பக்கத்திலேயும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலேயும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, தாவீது ஓடினார் வனாந்தரத்திற்கு. சவுலும் அவர்கள் மனிதரும் தாவீதை விடுற மாதிரி இல்லை. வசனம் சொல்லுது, மலைக்கு அந்த பக்கத்திலேயும் சவுலும் சவுலுடைய மனிதர்களும் மலைக்கு அந்த பக்கத்துல, தாவீதும் தாவீதுடைய மனிதர்களும் மலைக்கு எந்த பக்கத்துல, நடுவாய் ஒரு மலை இருந்தது. கவனிங்க, பிடிக்க வந்த சவுல் ராஜாவால தாவீதை பிடிக்க முடியல. இவர்களுக்கு நடுவாக எது இருந்தது என்று சொன்னால் ஒரு மலை இருந்தது. வனாந்தரத்தில் ஒரு மலை. சவுல் ராஜா அந்த பக்கத்திலையும் தாவீது இந்த பக்கத்திலையும் இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போயிடுச்சு. ஆனா இந்த பக்கத்தில் இருக்கிற தாவீது சவுல் ராஜாவுக்கு தெரியல. தாவீது சவுல் ராஜா அந்த பக்கத்தில் இருந்தது தாவீதுக்கு தெரியாது. நடுவே மலை பாதுகாத்து கொண்டது. சில நேரங்களிலே வனாந்தரத்தின் பாதையிலே கூட கர்த்தர் நமக்கு கண்மலையாய் நின்று நம்ம சத்துருடைய கைக்கு உடனே தப்புவிக்காம சில நேரம் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற விதம் இருக்கும். தெரியுங்களா, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் சில நேரத்தில். ஊழியத்தில் ஊழியமே முடிஞ்சிச்சு நம்ம நினைப்போம். ஊழியம் முடிந்தது, அவ்வளவுதான், குடும்பம் முடிஞ்சிச்சு, இனி வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை வேண்டாம், வாழ்க்கையே போச்சு. இல்ல இந்த கடத்துல இருந்து இனி நான் மேல போறது இல்லை நம்ம நினைச்ச நேரம் உண்டு. செத்து போலான்னு நினைச்சோம். இந்த வாழ்க்கை வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணோம். நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அந்த ஆபத்தான நேரம் வருது, அந்த நேரத்தில் என் கண்மலை ஆகிய கர்த்தர் நமக்கு நடுவே நிற்பார். உன் பிரச்சனைக்கு நடுவே நிற்பாரு, உன் சத்துருவுக்கு நடுவே நிற்பாரு. ஏன் தெரியுமா, இது கொஞ்சம் தூரம் நடந்தது. அந்த வேகம் சவுல் ராஜாவுக்கு இருந்த வேகம் குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் நடந்து நடந்து சோர்ந்து போய் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு பரவாயில்ல.
அதுக்கு தான் கர்த்தர் கண்மலையா நின்று கொஞ்ச நேரம் நம்மளை பாதுகாப்பார். உடனே ஒப்பு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வந்த வேகத்துக்கு போட்டு தள்ளியிருப்பான் சவுல். அந்த சத்துருவையும் ஆண்டவர் டயர்டாக்கிடுவார் சில நேரங்கள்ல. உங்களை யார் ஒருவன் அழிக்க நினைக்கிறானோ, நான் சொல்றேன், அவங்க டயர்டாகிற மாதிரி கர்த்தர் காரியத்தை மாற்றி விட்டுருவார். சில நேரம் அவங்களுக்கு கண்ணெல்லாம் இருண்டு போகும், பலனெல்லாம் குன்றி போகும். கொஞ்ச நேரம் மழை பாதுகாப்பு தந்தது. இது நீண்ட நேரம் நீடிச்சியா பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. வசனம் சொல்றது, கொஞ்ச நேரத்தில் சவுலுடைய மனிதர்கள், சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவளை வளைந்து கொண்டார்கள். கவனிங்க, நடுவாய் தாவீது இருக்கிறார், சுற்றிலும் சவுலுடைய மனிதர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு தெல்லு பூச்சியை போல இருந்த தாவீது அங்கே நிற்கிறான். அல்லேலூயா. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் என்னை நடத்தி வந்தீரே. என் கால்கள் எல்லாம் சோர்ந்து போனாலும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து வந்தீரே. போகும் பாதையெல்லாம் முட்களானாலும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. இந்த பாட்டுக்கு ராகம் போட்டது காட்சன் நான் இல்லை, வரிதான் நான் எழுதினேன். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த பாட்டு எனக்கு தெரியல, இன்னும் முழுசா முடிக்கல, நாளைக்கு பாடிடுறேன். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை தனியா விட்டு வர்றேன். கவனிங்க, சவுலும் சவுலுடைய ஆட்களும் தாவீதையும் தாவீதுடைய ஆட்களை வளைந்து கொண்டார்கள். தாவீது நடுவே நிற்கிறான். இதுவரையிலும் ஓடின தாவீதால் இப்போ ஓட முடியல. காரணம், சவுல் வீரர்கள் தாவீதை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். இந்த 9வது வருஷம் சில நேரம் நம்மளால முடியாம போயிருக்கும் தெரியுமா. ஒரு பெரும் மூச்சு விடுவோம் தெரியுமா. நம்ம பெரிய வீரர் தான், ஊழியத்தில் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நல்லா பாடுவேன், சில சம்பவத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே பாட்டாக்கிடுவேன். ஆனால் தனிப்பட்ட என் வாழ்க்கையை பாட்டாயிடுச்சு. அநேகரை பலப்படுத்துறேன். சில நேரம் கண்ணீர் விட்டு கர்த்தர் பாதத்தில் நிற்ப, ஆண்டவரே என்னை பலப்படுத்த ஒருத்தர் கூட இல்லையப்பான்னு. ஒரு சாதாரண ஒரு மனிதனை காட்டிலும் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லைன்னு அழுத நேரம் உண்டு. சில விஷயத்தை மனிதனிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள முடியாம போன நேரங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. தனியாய் நின்ற நேரம், இந்த ஒத்தையடி பாதையில ஒருத்தர் தான் போக முடியும், கூட யாரும் இல்லை. நம்ம அநேக நேரங்கள் நினைத்ததுண்டு, அந்த பாதையிலேயும் நடத்துகிற ஒருவர் நம்ம கூட இருக்கிறாரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கால்கள் எல்லாம் சோர்ந்து போனாலும் என் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. போகும் பாதையெல்லாம் முட்களானாலும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ரெண்டு லைன் தான், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாசி. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. எல்லாரும் சேர்ந்தாமே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் என்னை நடத்தி வந்தீரே. என் கால்கள் எல்லாம் சோர்ந்து போனாலும் என் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. போகும் பாதையெல்லாம் முட்களானாலும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. என் கால்கள் எல்லாம் சோர்ந்து போனாலும் என்னை தகப்பனை போல் சுமந்து கொண்டீரே. போகும் பாதையெல்லாம் முட்களானாலும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. தாவீதை வளைந்து கொண்டார்கள். தாவீது எந்த திசையில போறது தெரியல. கவனிங்க. கண்மலையில இருந்தாரு, அங்க இறங்கினா இங்க ஓடினார், எல்லா இடத்துல ஓடி பார்த்தார். ஆனா ஒரு நாள் வந்தது, சத்துரு விடல. விரட்டி வந்த சத்துரு ஒரு நாள் தாவீதை வளைந்து கொண்டார்கள். தாவீது இருதயத்தில் என்னெல்லாம் ஓடி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அந்த இடத்துல இருந்தா ஒரு இஸ்ரவேலின் பெரிய ராஜா, ஒரு சாதாரண குடிமகன் தாவீது. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவே, இந்த தெல்லுப்பூச்சியை தேடி வந்தீர்னா. ஒரு சாதாரண தெல்லுப்பூச்சியை போல இருக்கிற மனிதனை சுற்றி ஒரு பெரிய ராணுவம் வளைத்து கொண்ட பொழுது எத்திசையை நோக்கி போவது என்று அறியாமல் நின்ற தாவீது. நான் சொல்றேங்க, நம்மளை விட்டு எல்லாம் ஓடி போலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஒரு விஷயத்தை நான் என்னால் சொல்ல முடியும், உங்களை அழைத்த ஆண்டவர் ஒரு நாளும் ஓடவும் மாட்டாரு, உங்களை விடவும் மாட்டாரு. ஊழியத்தின் பாதையில் என் மடியில் படுத்து தூங்கின விசுவாசி உண்டு. எங்க ஐயா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்ன விசுவாசி உண்டு. இன்றைக்கு என்னை பார்த்தா கூட ஒதுங்கி போற ஆளா மாறி போனாங்க. ஆனா என்னை நான் ஒன்றுமில்லாத நேரத்தில் என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர், நான் அவரை விட்டு ஓடினாலும் அவர் என்னை நித்த நித்தம் தேடி வந்துட்டே இருந்தார். அவர் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது. அவர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குல இருந்து அவர் மாறினதே கிடையாது. மனிதர்கள் பல பேர் மாறி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை சத்துரு சில நேரம் வளைந்து கொண்டுகிற பொழுது பிரச்சனை நம்ம தலைமிஞ்சி போயிடும். சில நேரத்தில் நீங்க எத்திசைக்கு போறதுன்னு தெரியாம நிப்பீங்க. தாவீது அப்படிதான் நின்றாரு. தாவீது கொண்டு தெரியும்,
எல்லா சூழ்நிலையிலும் பாடி துதிக்கிறவன். அல்லேலூயா. என் அனுபவத்தில் கூட நான் சொல்லுவேன், எனக்கு நிறைய பாடல் கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு பாட்டாக்கிடுவேன். என்ன பிசைஞ்சுதான் எடுப்பார் பாட்டு வரிகளை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எங்க போறது தெரியல தாவீது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம நடுவில் நின்னா நீங்க என்ன செய்ய முடியும்? எந்த திசையை நோக்கி ஓடுவீங்க? முடியாது. தாவீது நினைச்சிருப்பான், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது. இன்றைக்கு சவுல் ராஜா அவருடைய கரத்தில் நம்ம சாக போகிறோம். கடைசி நேரம் வருங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும். அது நம்ம தலை மிஞ்சி போயிடும். நான் சொல்றேன், அந்த சமயத்தில் ஒரு நொடி பொழுது போதும் என் தேவனுக்கு காப்பாற்ற. வளைந்து கொண்டார்கள். இந்த 9வது ஆண்டு நீங்கள் அதையெல்லாம் கடந்திருக்கலாம். நான் சொல்றேன், வெளியே சில நேரங்களை சொல்லிக்கொள்ள முடியாது நம்மளால. அப்படி எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க? நம்முடைய நியாயத்தை கூட வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது. நான் சொல்றேன், அப்படி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சொல்ல வேண்டியவர்கிட்ட கரெக்டாக சொல்லிட்டோம்னா எவங்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சிக்கி தவிக்கிறோமே, அவ்வளவுதான், நம்மளே முடிவு செஞ்சிருவோம். தாவீது அப்படிதான் முடிவு செய்திருப்பான். தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் அவனை விடல. கர்த்தர் காப்பாற்றிடுவாருன்னா ஓடினான். தேவனை துதிக்கிற மனுஷன், பாடுற மனுஷன், தேவனை ஆராதிக்கிறவன், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவன், என் வலது பாரிசத்தை நான் வச்சிருக்கிறேன் அவரை சொன்னவன், இப்போ ஒரு அனாதியை போல நிற்கிறான். சவுல் ராஜாவோடு இருந்த ராணுவம் வேறு, தாவீதோடு இருந்த ஆட்கள் வேறு. தாவீதோடு கூட இருந்தவங்க எல்லாம் கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், பலவீனன், நோயாளி, பிரச்சனையில் இருக்கிறவன், பாமர மனிதர்கள் தாவீதோடு கூட இருந்தவர்கள். ஆனா சவுல் ராஜாவோடு வந்திருக்கிறவர்கள் யுத்த வீரர்கள், ராணுவம் வந்திருக்கிறது. ஒரு மிலிட்டரி வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஆயுதங்கள் கூட தாவீதிடத்தில் அவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருந்திருக்காது. வளைந்து கொண்டார்கள். தாவீது நினைச்சிருப்பாரு முடிந்தது என்று சொல்லி. வசனம் சொல்லுகிறது, வளைந்து கொண்டார்கள். 27வது வசனம், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். கவனிங்க, எந்த சமயம்? எந்த சமயம்? அந்த சமயம் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை உச்சத்துக்கு போது பார்த்தீங்களா? அந்த சமயம் நீங்கள் நம்பினவர்கள் உங்க கூட இல்லாம போவாங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்க உங்க கூட இல்லாம இருக்கலாம். உச்சத்துக்கு போது பார்த்தீங்களா பிரச்சனை? ஐயா என்னால முடியாதுன்னு உச்ச பிரச்சனைக்கு போவீங்க பார்த்தீங்களா? அந்த சமயம் என் தெய்வமே இறங்கி வருவார். ஒருவன் ஓடி வந்தான். அவன் இறைவன் அல்ல, இஸ்ரவேலிலே ஒரு மனிதன். அவனுக்கு பேர் சொல்லல. அச்சமயத்திலே ஒரு மனிதன் ஓடி வந்து யாரை பார்த்து கூப்பிட்டான் தெரியுமா? சவுல் ராஜாவை பார்த்து இப்படி சொன்னா, சவுல் ராஜாவே, அவன் சொன்ன முதல் வார்த்தையை கவனிங்க, நீர் சீக்கிரமாய் வாரும். கரங்களை தட்டி, நீர் சீக்கிரமாய் வாரும். நீ கொஞ்சம் தாமதித்தாலும் இஸ்ரவேலில பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா தேசத்தின் மேல் பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். நீ இங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து, உன் ராஜபாரத்திற்கு ஆபத்து. தாவீதுக்கு பிரச்சனை சவுல் ராஜா, சவுல் ராஜாவுக்கு பிரச்சனை பெலிஸ்தர்கள். பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்துருவார் என் தெய்வம். கரத்தை தட்டி, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஊழியத்திற்கு எவெல்லாம் பிரச்சனை கொடுக்கிறானோ அவனுக்கு பிரச்சனை நமக்கு கொஞ்சம் தான்.
நமக்கு ஒருத்தன் பிரச்சனை கொடுக்க நினைச்சுதான்னு வச்சுங்களேன், நீங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க, வேற எதையும் செய்யாதீங்க. பிரச்சனைக்கு பிரச்சனையை கொடுத்துருவாரு. சவுல் ராஜாவிடத்தில் சொன்ன மனிதன் இப்படி சொன்னான், ஓடி வந்து சவுல் ராஜாவே நீர் சீக்கிரமாய் கிளம்பினா, சீக்கிரமாய் வாரும், நீர் வரவில்லை என்றால் இஸ்ரவேலிலே ஒன்றும் இருக்காது, ஒன்றும் மிஞ்சாது. பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ராஜா ஒரு சாதாரண ஒரு மனிதனை தேடி வந்திருக்கிறான். ஆனா பெலிஸ்தர் இஸ்ரவேலின் ராஜாவையும் இஸ்ரவேல் தேசத்தையும் தேடி வந்திருக்கிறான். இப்ப சவுல் ராஜா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. தாவீதை கொலை செய்வதா அல்லது இஸ்ரவேலை போய் காப்பாற்றுவதா? தாவீது சவுல் முடிவெடுத்துட்டாரு. வசனம் அழகாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி, கவனிங்க கவனிங்க கவனிங்க, தாவீதை பின்தொடர்வதை விட்டு, ஒன்னும் இப்படி வந்தவன் பிரச்சனை அவனுக்கு வந்துருச்சு. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவ்வளவுதான். இந்த 9வது வருஷம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில், நம்புறீங்களா? அந்த ஊழியத்தில் இப்படி வந்தவன் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே திரும்பி வேற இடத்துக்கு போயிடுவான். நம்புறீங்களா? ஏன்னா தாவீது இப்ப இவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிரச்சனை பெருசா வந்துடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை யாரெல்லாம் தூங்க விடலையோ, நீங்க 1 மாசம் 2 மாசம் தூங்காம இருந்திருக்கலாம், அவன் பல வருஷம் தூங்காம போயிடுவான். நான் சபிக்கல, கர்த்தர் மன்னிக்கட்டும். நான் சாபமா இந்த வார்த்தையை சொல்லல, உண்மையை சொல்றேன். அவன் தூக்கத்தை மறந்து போவான், அவன் உணவை மறந்து போவான், அவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது. கவனிங்க, உங்களை யார் சிக்க விட நினைக்கிறானோ ஒருத்தரும் ஆண்டவர் விட மாட்டார், விட்டு வைக்க மாட்டார். எழுதி வச்சுங்க. நான் இதை ஏதோ சாபமா சொல்லல, என் அனுபவத்தில் சொல்றேன். நீங்க அமைதியா இருந்துருங்க. உங்களை கொஞ்ச நாள் தூங்க விடாம சாப்பிட விடாம பண்ணான்ல, அவன் வாழ்நாளில் பல வருஷங்கள் கூட அவன் சாப்பிடாம போவான். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றா, அவன் சாப்பிடவே போக முடியாம போயிடுவான். புரிஞ்சுங்க, அவன் சாப்பிடவும் முடியாது. அல்லேலூயா. பிரச்சனைக்கு பிரச்சனை. தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். அடுத்த வசனம் சொல்றது முடிச்சிடலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு திரும்பி அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடத்தில் தங்கினான். வனாந்தரம், மாகோன் வனாந்தரத்தில் வந்தவன் இப்பொழுது எங்கே போய் தங்கினான் தெரியுமா? என்கேதியில் உள்ள அரணிப்பான ஒரு இடம். இந்த என்கேதி என்பது எது தெரியுங்களா? வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த மாகோன் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு சோலை வனத்துக்கு பெயர் தான் என்கேதி. அல்லேலூயா. அந்த என்கேதியில அமர்ந்த பசுமையான புல்வெளிகள் இருக்குமா, அமர்ந்த நீரோடை இருக்குமா, பேரிச்சம்பழம் இருக்குமா, திராட்சை பழங்கள் இருக்குமா, ஒலிவ எண்ணெய் இருக்குமா, ஒலிவ மரங்கள் இருக்குமா. அந்த 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 இடத்துல மாத்திரம் ஒரு அழகான ஒரு சோலைவனம், ஒரு பெரிய பாலைவனத்துக்குள்ள ஒரு அற்புதமான சோலைவனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தாவீது பாலைவனத்தில் சிக்கினான். கர்த்தர் சவுலுடைய கைக்கு காப்பாற்றின கர்த்தர் இவனை எங்க கொண்டு நடத்தினார் தெரியுமா? அரணிப்பான ஒரு அழகான அமைதியான என்கேதி என்கிற ஒரு சோலைவனத்தில் கொண்டு போய் விட்ட பொழுது தாவீது எழுதினார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அங்க சொல்றாரு, அடுத்த வரி சொல்றாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார்,
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எந்த பாதையில் நடத்துறாரு? இனி வனாந்தர பாதை அல்ல, நான் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில கர்த்தர் சமாதானமாய் இந்த 9வது ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பாதை நீதியின் பாதையாயிருக்கும். அல்லேலூயா. அது ஒத்தையடி பாதை அல்ல, அது முள்கள் நிறைந்த பாதை அல்ல, அது கல்கள் நிறைந்த பாதை அல்ல. முள்ளின் மீதும் கல்லின் மீதும் ஒத்தையடி பாதையிலே நடந்து நடந்து நம்முடைய பாதங்கள் தேய்ந்து ரணமாகி கிடந்த அந்த நாட்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுடைய பாதத்தை அழகான சமூகத்தில் கர்த்தர் அழகான பாதையில் நடத்துகிற நாள். என்னை நீதியின் பாதையில் நடத்தி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே மீண்டும் ஒரு நாள் வருமானால் நான் நடப்பேன். ஆனா பொல்லாப்பு எனக்கு வரும்னு என் இருதயத்தில் என்ன இருக்காது தெரியுமா? பயம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நான் மரண இருளில் கடந்து வந்துட்டேன். ஆல்ரெடி நான் பார்க்காத பள்ளங்கள் கிடையாது, நான் காணாத இருள் கிடையாது, நான் காணாத பசி கிடையாது, வறுமை கிடையாது, கடன் கிடையாது, எல்லாவற்றும் கடந்து வந்தேன். இனி என் வாழ்விலே மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாரோ ஒருவருடைய கையிலே என் உயிர் போவதற்காக கர்த்தர் என்னை அழைக்கல. யாரோ ஒருவன் என்னை ஒருவேளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை நிராகதியாய் விட்டு என்னை கொலை செய்து போடுவதற்காக கர்த்தர் என்னை அழைக்கல. இப்ப சொல்றா, எனக்கு சாவு கிடையாது. அந்த சாவு வருமானால் அது அற்புதமான மரணமாக இருக்கும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீதுடைய மரணம் முதிர் வயதிலே அவன் படுத்து கொண்டு எல்லாவற்றும் ஆண்டு அனுபவித்து சமாதானத்தோடு அவன் மரணப்படுக்கையில் படுத்திருந்தான். நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தை எவெல்லாம் கெடுக்க நினைச்சானோ, யாரெல்லாம் கூட இருந்த முதுகலை குத்தனானோ, யாரெல்லாம் துரோகம் பண்ணானோ, அந்த மனிதரை நீங்கள் மறந்து விடுங்கள். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட மனிதரை நினைக்க கூடாது. எதை என் அனுபவத்தில் நான் சொல்றேன், நீங்க மறந்துடுங்க. அப்படி ஒரு மனுஷன் இருந்தானே நீங்க நினைக்காதீங்க. நினைக்க நினைக்க நம்மள கண்ணீர் வரும் நம்ம கண்கள்ல இருந்து. நமக்கு துரோகம் பண்ணவங்களை நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. அப்படி ஒரு மனிதன் இருந்ததாகவே நீங்க நினைக்காதீங்க. நல்லது, இது நல்லது. அந்த இழப்பு வந்தது நல்லது. இப்படிப்பட்ட மனிதரை நான் காண்பது நல்லது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உள்ள மனிதர்களோடு கர்த்தர் நம்மளை கொஞ்ச நாள் பழக விட்டார், அது நல்லது. ஏன் தெரியுமா? அப்பதான் நம்ம நல்ல மனுஷனா மாற முடியும். அல்லேலூயா. சில பிரச்சனைகளை ஆண்டவர் ஏன் இந்த ஊழியத்தின் பாதையில தராரு தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில கூட ஏன் ஆண்டவர் இப்படி தராரு தெரியுமா? சில மனிதர்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போவான். கவலைப்படாதீங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் யார் என்பதை கர்த்தர் நமக்கு கோடிட்டு காண்பிப்பதற்காக தான் கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் கேதியில் உள்ள அரணிப்பான இடத்துல போய் தங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு. இந்த 9வது வருஷத்தில் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமா இந்த வசனத்தை வைக்கிறேன். உங்கள் வனாந்தரம் மாறும். உங்கள் வனாந்தரத்தின் வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிற நாள் ரொம்ப தூரம் இல்லை, அது மிக விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த வனாந்தரத்தின் பாதை இது அப்படியே நீடிக்க போவதல்ல. ஆண்டவர் அங்கே ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். ஒரு சத்துருக்கள் உங்களை வளைத்து கொண்டாலும் நீங்க பயப்படாதிருங்க. அவர் உங்க கூட இருக்கிறார். அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், தேவரீ, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருப்பதினாலே இந்த உலக மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு துரோகம் செய்கிறவர்கள் எனக்கு என்ன செய்து விட முடியும்? எந்த மனிதனும் என்னை அழிக்க முடியாது, என்னை கொன்றுவிட முடியாது. என்னை ஒருவேளை சாதாரணமாக நினைக்கிற மனிதர்கள் என்னை தூக்கி ஐயாலும் ஓரங்கட்டலாம் நினைக்கிறான்ல, அவெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் ராஜா விட்ட பிள்ளை. என்னை அழைத்தவர் பெரியவர். இந்த ஊழியத்தை தந்தவர் பெரியவர். இது மனிதனால் உண்டானது அல்ல, மனிதனால் உண்டானது அல்ல.
18 வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு 48 வயது, கிட்டத்தட்ட 50 நெருங்கிடுச்சு. ஜூலை மாதம் வந்தா. ஆனால் கர்த்தர் கிருபையாக நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டுகளிலே நான் பார்க்காத மனிதர்கள் இல்லை, நான் இழக்காததல்ல. பல லட்ச ரூபாய்களை நான் விரயம் செய்திருக்கிறேன். ஆண்டவருக்காக இழந்திருக்கிறேன். லட்சக்கணக்கான இடங்களை இழந்திருக்கிறேன். ஆனால் நான் சோர்ந்து போனதில்லை. லட்சங்கள் இழந்து போகட்டும், ஆனால் எனக்கு ஒரு லட்சியம் உண்டு. என்னை அழைத்த ஆண்டவர், அவரை மாத்திரம் பார்க்க இதுவரைக்கும் கர்த்தர் பலன் கொடுத்தார். அதனால சோர்வில்லைன்னு சொல்ல முடியாது நம் மனிதர்கள். ஆனால் அந்த சோர்வின் மத்தியில் கர்த்தர் கரம் பிடித்து எங்களை நடத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றி, இந்த வனாந்தரத்தின் அனுபவத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை அற்புதமான ஒரு சோலைவனத்திற்குள்ளே இந்த 9வது ஆண்டு உங்களை நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், தெய்வத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. நன்றி செலுத்தி அப்பா. வனாந்தரம் பாதப்பா, தனிமையின் பாத ஆண்டவரே. நாங்கள் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது நடந்த பொழுது எவ்வளவு பயந்திருப்பான். ஆனா அவன் சோலைவனத்திற்குள்ளே போகிற பொழுது சொன்னான், இனி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அது ஒத்தையடி பாதையாயிருந்தாலும், தனிமையின் பாதையாயிருந்தாலும், என்னை கொன்று போடுகிற வனாந்தரமாயிருந்தாலும் நான் இனி பயப்பட போவதில்லை. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் வாயிலை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்களை, ஆண்டவரே வா, ஒரு பெரிய சோலை வனத்திற்குள்ள எங்களை நடத்துங்கப்பா. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. இந்த 9 வருஷம் சபை திறந்து 9 வருஷம் அவர் நடத்தி வந்தார். அவர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. என் கால்கள் எல்லாம் சோர்ந்து போனாலும் என் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. போகும் பாதையெல்லாம் முட்களானாலும் என்னை கரம் பிடித்து நடத்தி சென்றீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. என் கால்கள் எல்லாம் சோர்ந்த போனாலும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டீரே. போகும் பாதையெல்லாம் முட்களானாலும் என்னை கரம் பிடித்து நடத்தி சென்றீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. ஒத்தையடி பாதையிலேயும் ஏசையா நித்தம் நித்தம் நடத்தி வந்தீரே. என் கால்கள்
இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.